மந்திரம் 5. என்னங்க, ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டா. நான் அவகிட்ட எதுவுமே பேசலை. அதுக்கப்புறமா அவள் என்ன பார்த்து, உங்கள் மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அது உங்கள் மனசில் போட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. நீங்கள் சொன்னாதானே உங்களுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்னங்க பிரச்சனை? எப்போவுமே சிரிச்சிட்ருக்க இந்த முகத்தில் சோகத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னான். இதை கேட்டேன்னா அவகிட்ட, இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அதான் இப்போ மதுரையில் இருக்கோம்ல, அதனால் என்னால் ஷூட் பண்ண முடியல, வீடியோ அப்டேட் பண்ண முடியல, அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நினச்சிருந்தா ராதா கிட்ட எல்லா விஷயம் சொல்லியிருக்க முடியும். ஆனால் இது அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா என்னை விட அவள் ரொம்பவே கஷ்டப்படுவா. அதனால தான் நான் அவகிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா பாரதி மேலேயும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் மேலேயும் அவளுக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்குது. அதை நான் கெடுக்க விரும்பலை. மறுநாள் காலையில் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அப்போது நான் பெற்ற 2 சைத்தானில் ஒன்று, அப்பாடாடி அப்பாடாடி, உங்களை பார்க்க சூரிய பகவான் கொடையோட வந்திருக்காரு, எழுந்திரி அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக உழுக்க ஆரம்பிச்சா. இதை பார்த்த ராதா சிரிச்சுக்கிட்டே, பாப்பா, அப்பாவுக்கு எப்போவாது தானடா லீவு கிடைக்கிது, அதனால் கொஞ்சம் தூங்க விடுமா, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட தியா, அதுதாம்மா நானும் சொல்கிறேன், அப்பாவுக்கு எப்போவாது தான் லீவு கிடைக்கிது, அந்த எப்போவாது கிடைக்கிற லீவில் இப்படி தூங்காமல் எங்கள் கூட ஜாலியாக விளையாடலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே, டேய் அப்பா எழுந்துடா டேய், இப்படி சொன்னால் நீ எழுந்திருக்க மாட்ட, இப்போ பாரு உன்னை எப்படி அலற விடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, டே அப்பா, இப்போ மட்டும் நீ எழுந்திருக்கல, உன் ஃபோனை கீழே போட்டு சுக்குநூறாக உடச்சிருவேன், இப்போ நீ எழுந்திருக்கிறியா இல்லை உன் ஃபோனை கீழே போட்டுருவா அப்படின்னு கேட்கவும், நான் எழுந்து பண்ணினாலும் பண்ணுவேன், என் செல்ல பாப்பால, என் தங்க பாப்பால, ப்ளீஸ்டா என் ஃபோனை மட்டும் கொடுத்துட்றா அப்படின்னு அவகிட்ட கெஞ்சிட்ருக்கும்போது திடீர்னு ஷான் கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தேன். அவன் கையில் டிஜிட்டல் வாட்சை கையில் வச்சு, சரி சரி, உங்கள் 2 பேரோட சேட்டையை நிறுத்துங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சுற்றலாம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்கவும் குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. என்னோட நிலைமையை பார்த்தீங்களா, இந்த குட்டி சாத்தானுங்க கூட மாட்டிக்கிட்டு படாத பாடாக பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் நிலைமையை பார்த்து ராதா சிரிச்சா. அவளை பார்த்து, சிரிப்படி சிரிப்ப, ஏன் சிரிக்க மாட்ட, உனக்கு ஏன் நிலமை வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவள் சிரிச்சா. சரின்னு சொல்லிட்டு நான் குளிக்க போனேன். அப்போ நாங்களும் உங்கள் கூட தான் குளிப்போன்னு சொல்லி 2 குழந்தைங்களும் என் கூட குளிக்க வந்துட்டாங்க. நாங்கள் 3 பேரும் ரொம்ப ஜாலியாக குளிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா குழந்தைங்களை ராதா ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா. அந்த டைமில் நானும் ரெடி ஆனேன். அதுக்கப்புறமா ராதா போய் குளிச்சுட்டு வந்தா. ரொம்ப அழகாக ரெடியாகி வந்தா. அப்போ தியா, அப்பா டாடி, நம்ம பாரதி மாமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு என் முகம் ஒரு மாதிரியாக மாறிச்சு. இதை ராதா கவனிச்சா. ஆனால் என்கிட்ட எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறமா தியா கிட்ட நான் ரொம்ப பொறுமையாக, கண்டிப்பாக போகலாம் பாப்பா, ஆனால் பாரதி மாமாவோட வீட்டு ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே, நம்ம நாளைக்கு போகலாம், சரியா, நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம், நாளைக்கு மாமா வீட்டு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், என்ன ஓகேவா அப்படின்னு கேட்க, அதுக்கு தியா, ஓகே அப்பா டாடி அப்படின்னு சொன்னான். ஒன்று அப்பான்னு கூப்பிடு, இல்லை டேடின்னு கூப்பிடு, அது என்னடி அப்பா டாடி அப்படின்னு கேட்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேண்டாமாப்பா, வா போகலாம் அப்படின்னு சொன்னான். இதை நான் சிரிச்சுக்கிட்டே, சரி சரி நீங்கள் இங்கே இருங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்குறதுக்காக கிளம்புனேன். ஷான் என் கூட வர்றதுக்கு அடம் பிடிச்சான். அதனால் நான் அவனை மட்டும் தூக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் காரை எடுத்துகிட்டு சியாபாரா வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பினோம். குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே மறந்து குழந்தைங்க கூட சேர்ந்து ஃபால்ஸ் ஃபுல்லாக விளையாடினோம். நல்லா குளித்தோம், நல்லா சாப்பிட்டோம். அன்றைக்கி நாள் முழுக்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 9 மணிக்கு தான் நாங்கள் ரூமுக்கே வந்தோம்.
குழந்தைங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கார்லேயே தூங்கிட்டாங்க. அதனால் தியாவை நானும் ஷானை ராதாவும் தூக்கிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் பெட்டில் படுக்க வச்சுட்டு ரொம்ப அமைதியாக வெளியில் நின்றுட்டு இருந்தோம். அப்போ நானும் ராதாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவள் என்ன பார்த்து, என்னங்க, நான் நேத்திக்கிலேருந்து உங்களை பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? ஏன் என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஆ, என்கிட்ட கூட சொல்ல மாட்டிங்களா? நான் நேத்திக்கிலேருந்து பார்க்குறேன். அந்த ஒரு ஃபோன் கால் யார் பண்ணால் என்ன சொன்னால் எதுவும் தெரில. ஆனால் நீங்கள் அப்போலேருந்து மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க. என்னதாங்க ஆச்சு அப்படின்னு அவள் கேட்டா. நான் மறுபடியும் வழக்கம் போல் எதுவுமே பேசலை. ஏங்க, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ஏன் உங்களுக்கு வர சந்தோஷத்தை மட்டும் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வர கஷ்டத்தை மனசுக்குள்ளேயே வச்சு மூடி வச்சிடுறீங்க. நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லவராக இருந்து என்னங்க பிரயோஜனம்? அன்னைக்கு அந்த ஒரு ஃபோன் கால், அதுக்கப்புறமா தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. நடந்தது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்கள். ஏதாவது பிரச்சனைனா முதல்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் தெரியும். ஆறுதல் சொல்கிறதுக்கு நானும் ட்ரை பண்ணுவேன். ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் தர நான் ட்ரை பண்ணுவேன்ல. அப்படின்னா நான் வேறு தான் இல்லை அப்படின்னு கோபமாக கேட்டா. இந்த விஷயத்த ராதா கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஷான் தூக்கம் கலைஞ்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு முறைச்சிட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக உள்ளே போனான். அவனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தா. நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கை நீட்டி என்னை கூப்பிட்டா. அதுக்கு நான் சந்தோஷமாக அவகிட்ட போனேன். அப்புறம் ஒன்றாவே குழந்தைங்க கூட நாங்கள் தூங்க ஆரம்பித்தோம். மறுநாள் காலையில் நான் தூக்கம் கலைஞ்சு எழும்பும்போது ராதா கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவள் தலையை நல்லாவே தகட்டிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து ரொம்பவே அழகாக இருந்தது. அதனால நான் அப்படியே அவளையே பார்க்க ஆரம்பித்தேன். அவள் என்னை பார்த்து, குட் மார்னிங், எழுந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் கண்ணை கசக்கிக்கிட்டே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். அப்போது 2 குட்டீஸும் எழுந்திரிச்சிட்டாங்க. ராதா 2 குழந்தைங்களையும் ரெடியாக்கி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் குழந்தைங்க கூட விளையாடினோம். அதுக்கப்புறமா கடைக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்தேன். எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ஃபங்க்ஷனுக்காக ரெடியாகி நாங்கள் பாரதியோட வீட்டுக்கு கிளம்பினோம். ஆனால் என் மனசு மட்டும் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்தது. ஆனால் அதை நான் வெளியில் காமிச்சிக்கலை. குழந்தைங்க கூட ரொம்ப ஜாலியாக பேசி விளையாடிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் பாரதியோட வீட்டுக்கு வந்தோம். என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்டேன். அப்போ அவங்க எங்களை முறைச்சிக்கிட்டே, உங்ககிட்ட நாங்கள் பேசணும்னு எந்த அவசியம் இல்லை. யாரா நீ? எதுக்கு எங்ககிட்ட வம்புக்கு வர? மரியாதையாக போயிடு அப்படின்னு என்னை தள்ளி விட்டாங்க. மீண்டும் சந்திப்போம்.